Hello friends, என்னோட யூடியூப் சேனல் Prepare to Crack தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் ஃபார் 30 days அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம டே 12ல் இருக்கோம் கைஸ். டே 12ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரா ஜம்பிள்ஸ். இந்த பாரா ஜம்பிள்ஸில் இது 4th வீடியோ கைஸ். ஓகே, இதில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் 2022 ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ், இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஸோ பாரா ஜம்பிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாதவங்களுக்கு பாரா ஜம்பிள்ஸ் அப்படிங்கிறது பேராகிராஃப் அப்படின்னா என்னது? இட்ஸ் அ குரூப் ஆஃப் சென்டென்சஸ். நிறைய சென்டென்சஸ் சேர்ந்தாதான் ஒரு பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு கரெக்ட் ஆர்டரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பேராகிராஃப்னு தெளிவாக சொல்ல முடியும். பட் அந்த பேராகிராஃபில் இருக்கிற சென்டென்சஸை கலைச்சு ஜம்பிள் பண்ணி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், லாஸ்ட் சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு பேராகிராஃபாக கொண்டு வரணும்னா எந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கடுத்து எந்த சென்டென்ஸ் செகண்ட் வரணும், அந்த மாதிரி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது தான் பாரா ஜம்பிள்ஸ் கைஸ். ஓகே, இந்த பாரா ஜம்பிள்ஸில் சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கொடுத்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸடாக கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற சென்டென்சஸ் எல்லாத்தையுமே ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, கலைச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். சம்டைம்ஸ் லாஸ்ட் சென்டென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் சென்டென்சஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ரிமைனிங் சென்டென்சஸ் எல்லாம் கரெக்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாம மொத்தமா நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா, இதில் நீங்கள் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறத எலிமினேஷன் ஆப்ஷன்ஸ், அதாவது வந்து ப்ரோனவுன்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோனவுன்னா என்னது? இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. ஹீ, ஷீ, இட், தே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹீன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். கரெக்ட் தானே கைஸ்? அப்போ அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி, ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஒரு ஹெட்லைன் என்னது? மேலால ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் உடைய ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மேலால் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனாக இருக்கலாம், ஆர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம், ஆர் அதோட கண்டினியூஷனாக இருக்கலாம் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இந்த செகண்ட் சென்டென்ஸோட ஒரு கண்டினியூஷனாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸோடைய ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். இப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இயரில் இது நடந்தது, அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஆர் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பேர்டு சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு சென்டென்ஸ் பார்த்த உடனே இதுக்கு அடுத்தது இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த ரெண்டையும் பேர்டு சென்டென்சஸ் எல்லாம் தனித்தனியாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் இதுங்கிற மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க, அந்த பாசிட்டிவான ஒரு என்ட்ரா இருக்கும். நெகட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க, அந்த நெகட்டிவ் உடைய விளைவுகள், இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா டைரக்ட்லி ரிலேட்டடா இல்லாமல் இப்போ ஒரு இதை பற்றி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். லைக் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்தோட டைரக்டாக தொடர்புடையதே இல்லாமல் வேற ஏதாவது ஒரு இன்டைரக்ட், இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா வெஜிடபிள்ஸை பற்றி முடிக்கிறது, ஒரு டைரக்ட் கம்பேரிசனாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்டைரக்டாக ஒரு டைரக்ட்லி ரிலேட்டபிளாக இல்லாத விஷயத்தை வச்சு முடிக்கிற மாதிரியும் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கைஸ். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு ஃபர்ஸ்ட் பாரா ஜம்பிள்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 6 சென்டென்சஸ் இருக்கு. நம்ம மேலால ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டென்ஸ் ஆஃப்டர் த NPPA slashed prices. Just a minute guys. NPPA slashed prices, there were genuine concerns that manufacturers in India would exit the field and there would be shortage at hospital. Stent அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். லைக் ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா ஸ்டென்ட் வச்சாங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ இட்ஸ் அ மெடிக்கல் வேர்டு. ஓகேங்களா, இட்ஸ் ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட். ஸோ டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆஃப்டர் த NPPA slash prices there were genuine concerns that manufacturers in India வந்து இந்த ஃபீல்டே எக்ஸிட் பண்ணிட்டு ஸோ தட் ஹாஸ்பிட்டலில் ஷார்ட்டேஜ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ப்ரோனோனாவோ இல்லை ஆர் ஒரு
ஒரு புரியாத மாதிரிலாம் இல்லை, ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ there are more chances this may be first statement, but remaining எல்லாத்தையும் ரீட் பண்ணாதான் நமக்கு தெரியும். Today the active pharmaceutical ingredient in many commonly used drugs and frontline medications come from China அப்படின்னு இருக்கு. இதுவும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா, நம்மளால் எலிமினேட் பண்ணுறதுக்கு இதுவும் முடியலை. Recent report by the Boston Consulting Group and the Confederation of Indian Industry had flagged the risk of such dependence on Chinese imports and noted that any threat to the supply chain in India, as evidenced before the Beijing Olympics, could affect the manufacture of critical drugs அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், such dependence on அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்காது. அதாவது சைனாவை டிபெண்ட் பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய மெடிகேஷன்ஸ் சைனால இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது ரெண்டு பேர்டு சென்டென்ஸ் மாதிரி இருக்குல்ல கேஸ், இதுதான் நான் பேர்டு சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதாவது இங்க என்ன சொல்றாங்க, டுடே த ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் இன் மெனி காமன்லி யூஸ்டு ட்ரக்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்லைன் மெடிகேஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் சைனா அப்படின்னு இருக்கு. ஸோ the such dependence on Chinese imports அப்படிங்கிறது இப்போ இந்த விஷயம் இதோட ஒரு தொடர்புடைய ஒரு சென்டென்ஸாக இருக்குல்ல. அப்போ இது ரெண்டும் ஒரு தொடர்புடைய சென்டென்ஸாக இருக்கு. பேர்டு சென்டென்ஸ் தானே இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். Subsequent reports indicate that such situation has been averted from the moment, but there is no telling how this will unravel in the long term. Subsequent reports indicate that such a situation, என்ன situation, such a situation இதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷனை சொல்லியிருக்கணும். கரெக்டா? அப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. When the drug price control order was issued in 1995, it forced producers out of the Indian market. இதுவுமே ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. Its successor DPCO 2013. ஸோ இது பாருங்களேன் கைஸ், இந்த DPCO 1995 பற்றி இங்கே பேசுகிறாங்க. இதோட சக்சஸர் 2013 சொல்லும்போது இது ரெண்டு இன்னும் ஒரு பேர்டு சென்டென்சஸ். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இதுவுமே ஃபர்ஸ்ட் சென்டென்சஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு எதுவா இருக்கணும்னா இதுவா தான் டெஃபினட்டாவே இருக்கணும். So this must be the first sentence. Take the example of stents. After the NPPA slashed prices, there were genuine concerns that manufacturers in India would exit the field and there would be shortage at hospitals அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த ஷார்டேஜ் பத்தி ஒரு இந்த விஷயத்தை பத்தி எங்க எக்ஸ்பிளைன்டா பேசுறாங்கன்னா, subsequent reports indicate that such a situation has been averted from the moment, but there is no telling how this will unravel in the long term அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட ஒரு தொடர்புடைய ஒரு விஷயமா இது இருக்கா கைஸ்? புரியுதுங்களா? subsequent reports indicate that such a situation has been averted for the moment, but there is no telling how this will unravel in the long term அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. So this must be the second one. Okay, next. Today, the active pharmaceutical ingredient in commonly used drugs and frontline medications comes from China அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டும் பேர்டு சென்டென்ஸ் சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் இதுக்கு அடுத்தது வருமா இது வருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இந்த ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் வாஸ் இஷ்யூட் இன் 1995. It forced producers out of the Indian market இருக்கு. இட்ஸ் சக்சஸர் பிஹேவியர் தட் ஆல்மோஸ்ட் ஹர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து தேர்டு ஃபோர்த்தா, இது வந்து இப்போ தேர்டு ஃபோர்த்தாங்கிறத நம்ம ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து இந்த 1995 நான் உங்களுக்கு சொன்னேன் கைஸ், அது ஒரு ஹிஸ்ட்ரி பற்றின ஒரு விஷயங்கள் சொல்லும்போது நம்ம அதை மிடில் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம்னு சொன்னேன்ல. ஸோ ஆப்வியஸ்லி இது ரெண்டும் பேட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறதுனால இது ரெண்டும் தேர்ட் ஃபோர்த்தாக வரும். இது ரெண்டும் பேட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடணும். அப்போ இது வந்து ஃபிஃப்த்தாக இருக்கும், இது வந்து சிக்ஸ்த்தாக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? சம்திங் இந்த இயரில் இது பண்ணாங்க, அதுக்கு ஃபாலோ பண்ணி இது வந்துச்சு மோஸ்ட்லி. ஓகேங்களா, சம்டைம்ஸ் அந்த பேராகிராஃபை பொறுத்து அது எண்டில் கூட வரலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி இது வந்து 1995 வந்தது, இந்த மாதிரிலாம் ஒரு மிடில் நடந்ததை பற்றிலாம் பேசுகிறாங்க, முன்னாடி நடந்ததை பற்றி பேசுகிறாங்கன்னா அது மோஸ்ட்லி மிடில் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் வரும் கைஸ். ஓகேங்களா, ஸோ நான் கொடுத்த டிப்ஸும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதில் கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADEF BC is the correct order guys. Okay guys, next question குள்ள போயிடலாம். Okay, in fact what's worrying is that some of these expensive plans may end up being liquidated because lenders would resist selling them at big haircuts, fearful of being questioned by the investigative agencies. In fact what worrying is that some of these expensive plans, some of these is a pronoun. What expensive plans? So kandipa the
தீஸ்னா இதுக்கு முன்னாடி இந்த பிளான்ஸை பற்றி ஏதோ அவங்க சொல்லியிருக்கணும். ஸோ டெஃபினட்டாகவே இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் however is that it won't really solve the issues faced by these plans. Again இந்த பிளான்ஸை பற்றி எங்கேயோ ஒரு வாட்டி சொல்லியிருக்கணும். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை. Which is why Union Power Minister R.K. Singh is trying to convince RBI it should provide lenders some forbearance for these assets அப்படின்னு இருக்கு. which is why ஒரு ரீசன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. whether the central bank will make exceptions for one sector is not clear. இது ஆப்வியஸ்லி ஒன்றுமே லைக் ஒரு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதை ரீட் பண்ணலாம். with over 40,000 megawatt of power plants already unviable for want of fuel or purchase agreements and likely to be sold for a song if they turn into non-performing assets on banks books and end up in the NCLT, it is understandable the government is seriously concerned. So அந்த பவர் பிளான்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ திஸ் மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா கைஸ்? திரும்பி இதை நம்ம ரீட் பண்ணி என்னங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். with over 40,000 megawatt of power plants already unviable for want of fuel or power purchase agreements and likely to be sold for a song if they turn into non-performing assets on banks books and end up in NCLT, it is understand that government is seriously concerned. So the power plants பத்தி தான் பேசுறாங்க. அவங்களுக்கான அந்த fuel அது பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. So this must be the first statement. Okay. அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வாட்ஸ் ஒரியிங் இஸ் தட் சம் ஆஃப் தீஸ் எக்ஸ்பென்சிவ் பிளான் மே எண்ட் அப் பீயிங் லிக்விடேட்டட் பிகாஸ் லெண்டர்ஸ் would resist selling them at big haircuts fearful of being questioned by the investigative agency. ஸோ டெஃபினட்டாக இதோட ஒரு கண்டினியூஷனாக இது இருக்கா. ஸோ திஸ் மஸ்ட் பி த செகண்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் how it will really solve the issues faced by these plans most postpone the day of reckoning அப்படின்னு இருக்கு. some forbearance for these assets அப்படின்னு இருக்கு. ஓகே guys, fine. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பென்சிவ் பிளான்ஸ் வந்து லிக்விடேட் ஆயிரும் பிகாஸ் லெண்டர்ஸ் would resist selling them at big haircuts fearful of being questioned by the investigative agencies அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதோட ஒரு தொடர்புடையதாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which is why Union Power Minister R.K. Singh is trying to convince RBI it should provide lenders some forbearance for this. இந்த இடத்துல தான் நம்ம லெண்டர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அகெயின் அப்போ இந்த லெண்டர்ஸோட தொடர்புடைய ஸ்டேட்மெண்ட்டாக இதோட கண்டினியூஷனாக இது தானே கைஸ் இருக்கு. ஸோ திஸ் மஸ்ட் பி த தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வெதர் த சென்ட்ரல் பேங்க் வில் கிவ் எக்ஸெப்ஷன்ஸ் ஃபார் ஒன் செக்டார் இஸ் நாட் கிளியர். இதுக்கு அடுத்தது இது வராது. அப்போ இது வருமானு பார்க்கலாம். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் however is that it will really solve the issues faced by these plans and will almost help postpone the day of reckoning. இது எப்போ நடக்குமோ அதை போஸ்ட்போன் தான் பண்ணுமே தவிர. ஸோ வெதர் த சென்ட்ரல் பேங்க் வில் மேக் எக்ஸெப்ஷன்ஸ் ஃபார் ஒன் செக்டர் இஸ் நாட் கிளியர். ஸோ திஸ் மஸ்ட் பி த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் and this must be the fifth statement. புரியுதுங்களா guys? Okay, so இதோட கரெக்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா EACBD. this is the correct order guys. Okay, இப்போ next question குள்ள போய். Okay guys, the last question of this video. Okay, the cumulative time spent in traffic is a major economic loss அப்படின்னு இருக்கு. இது டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ரிமைனிங் இதை ரீட் பண்ணாதான் நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஆர் அவைலபிள் டு இம்ப்ளிமெண்ட் a congestion charging system. Challenge is to pick one that reduces the transaction cost and is sealed against the revenue leakage அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அந்த டிராஃபிக் அதோட கன்ஜெஷன் சார்ஜிங் சிஸ்டம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. A charge on private vehicles in selected areas and at particular times of day would be a reasonable response to externalities they create. இந்த இடத்துல இந்த they அப்படிங்கிறது இந்த ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட், as choosing to drive one's own car or other vehicle into a city center puts pressure on limited road space, contributes to pollution, global warming and results in reduced mobility for all. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இந்த கன்ஜெஷன் கிரியேட் ஆகுதுங்கிற மாதிரி. ஸோ இதோட ஒரு கண்டினியூஷனாக இது இருக்கு கைஸ். அதாவது நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் பற்றி இது மாதிரிலாம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட், அந்த அவங்களோட ஓன் காரை ஓட்டுறனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இந்த டிராஃபிக் பற்றிலாம் பேசுகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது தான் டிராஃபிக் பற்றி மேஜராக அவங்க பேசலை. புரியுதுங்களா கைஸ்? இந்த ப்ரைவேட் கார்ஸ் இதெல்லாம் நிறைய ஓடுறனால என்ன ப்ராப்ளம்ஸுங்கிறத பற்றி தான் இப்போ பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெளிவாகுதா?
அது எல்லாருமே இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா கைஸ், இப்போ எல்லாருமே பஸ்ஸில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் பஸ் மட்டும் தான் ஓடிச்சுன்னா டிராஃபிக் கம்மியாகிடும். எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க சொந்த காரை வச்சு ஓட்டும் போது என்ன ஆகும், அவ்வளோ மொத்தம் அவ்வளோ பேர் வீடு ஒரு வீட்டிலே இப்போ 2 கார் வச்சு ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஓட்டும் போது நமக்கு டிராஃபிக் எல்லாமே அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகிறாங்களே தவிர மேஜராக டிராஃபிக் பற்றி பேசவில்லை. ஓகேங்களா கைஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், திஸ் மேக்ஸ் them robust, affordable and sustainable. Congestion charging schemes therefore levy a premium for the privilege of using a personal car, and thus funds this collected should be plowed back exclusively into public transport அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், ஃபைன். ஸோ டெஃபினட்டாக இதை வச்சு பார்க்கும்போது this must be the first statement. இதோட ஒரு கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட் இது, புரியுதுங்களா கைஸ்? ப்ரைவேட் கார் வந்து நம்ம வந்து சார்ஜஸ் லெவியூ பண்ணலாங்க. ஸோ this must be the first statement. ப்ரைவேட் கார்னால என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இதோட ஒரு கண்டினியூஷனாக சொன்னல, இந்த டிராஃபிக் பற்றி சொன்னல, அப்போ இதோட ஒரு கண்டினியூஷனா this must be the third statement. ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட், இந்த டிராஃபிக்கை கம்மி பண்றதுக்கான அந்த கன்ஜெஷன் சார்ஜிங் ஸ்கீம்ஸ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்களா? ஸோ this must be the fourth statement. ஸோ இந்த கன்ஜெஷன் சார்ஜிங் ஸ்கீம்ஸ் பத்தி, அதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆகும் எல்லாமே இங்க சொல்றாங்க. ஸோ இதோட ஒரு கண்டினியூஷனா இது இருக்கா? this makes them robust, affordable and sustainable. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாரும் யூஸ் பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒன்று தான் பெண்டிங் இருக்கு. நம்பர் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஆர் அவைலபிள் டு இம்ப்ளிமெண்ட் congestion charging system. The challenge is to pick one that reduces transaction cost and is sealed against revenue leakage அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. So this must be the sixth statement guys. Okay, so the first statement is C D A F B E, so sorry, E B this is the correct order guys. ஓகேங்களா? that's it guys. ஒரு 3 paraJumbles பார்த்துருக்கோம். இதில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து நீங்கள் நிறைய paraJumbles ஜஸ்ட் கூகுள் பண்ணியே நிறைய டெய்லி சால்வ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கைஸ். ஓகே, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.